ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி உங்களுக்கு ஒரு குட்டி கதை தான் சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு உப்பு வியாபாரி இருந்தாராம். அவர் 4 கிழமை எல்லாம் தவறாமல் கரெக்டாக உப்பு விற்க போயிடுவாராம். அவர் காடு மலை எல்லா இடத்தையும் தாண்டி போய் உப்பு விற்க போவாராம். இந்த கிழமை இந்த தேதியில் இந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணி கரெக்டாக அந்த ஊருக்கு போவாராம். ஊர் மக்களுக்கெல்லாம் தெரியுமா, இந்த கிழமை உப்பு வியாபாரி தவறாமல் வந்துடுவார் அப்படின்னு தெரியுமா. அவரோட கடமைக்கு ஒரு சோதனை வந்துச்சான். ஒரு நாள் அவர் உப்பு விற்க போவையில் நல்ல காற்று மழை புயல் அந்த மாதிரி அடிச்சிச்சான். அவர் மலைகளெல்லாம் தாண்டி தான் உப்பு விற்க போகணும். அப்போ அப்படி போயிட்டுருக்கையில் நல்ல புயல் அடித்ததுனால அவரால் போக முடியல. அப்போ மலையோட அடிவாரத்தில் ஒரு குகையை பார்த்தாராம். அங்கே அந்த குகையில் போய் கொஞ்ச நேரம் இருந்துக்கலான்னு அந்த குகைக்குள்ளே போயிருக்காரு. அப்போ 1 மணி நேரம் ஆச்சா, 2 மணி நேரம் ஆச்சா, அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக ஆச்சா. மழை விட்ட பாடாக இல்லையா. அப்போ அந்த உப்பு வியாபாரிக்கு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருந்துதான். நம்ம ஒரு நாள் கூட தவறாமல் உப்பு விற்க போவோம், நமக்கு ஏன் இந்த சோதனை வந்துச்சு அப்படின்னு அவர் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே நின்றுட்டு இருந்தாராம். அப்போ குகைக்குள்ளேருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சான். என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு அவர் கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தார். அப்புறம் உள்ளே போய் பார்த்தாரு. உள்ளே போய் பார்க்கையில் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் அவர் பார்த்தாராம். என்னென்னா, ஒரு 4 மந்திரவாதி உட்காந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். அந்த மந்திரவாதிக்கு பக்கத்தில் 90 ஜாடி இருந்துச்சான். அந்த ஜாடிக்குள்ளே மனுஷங்களோட இதயத்தை அடைச்சி வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். அது போக ஒரு 10 ஜாடி காலியாக இருந்துச்சான். அதை அந்த உப்பு வியாபாரி பார்த்துட்டு நடுங்கி போயிட்டாராம். மழையும் வெறிச்சிச்சான். அவர் பயங்கர குழப்பத்தோடு வெளியில் வந்தாராம். குகையை விட்டு வெளியில் உப்பு விற்கிறதுக்கு போனாராம். அவர் எந்த கிராமத்துக்கு போகணுன்னு நினச்சாரோ அந்த கிராமத்துக்கு போனாராம். அவர் முந்தின நாள் வியாபாரத்துக்கு போக வேண்டிய இடத்துக்கு மறுநாள் போயிருக்காரு. நீங்களும் எல்லோரும் மாதிரி தான் அப்படின்னு ஏளனமாக பேசினாங்களாம். ஆனால் அவர் அதை நினச்சிலாம் கவலைப்படலையாம். நாம் எப்படியாவது தலைவரை பார்த்து நேற்று எதனால் வர முடியல, நேற்றுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு அதை சொல்லணும்னு அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாராம். அப்போது அந்த கோட்டை வாசலில் போய் நின்றுட்டு தலைவரை பார்க்குறதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாராம். எப்பவும் பார்க்குற இடத்துல அவங்கள உள்ளே விடலையாம். உள்ளே கூட்டம் நடந்துட்டு இருந்துச்சான். தலைவர் வெளியில் வந்தாங்களாம். அவங்க கூட சேர்ந்து ஒரு 9 இளைஞர்கள் வெளில வந்தாங்களாம். அவங்க எல்லாரும் ஒரு வண்டியில் ஏறி போகிறத அந்த உப்பு வியாபாரி பார்த்துருக்காரு. அப்போது இவங்க எல்லோரும் எங்கே போகிறாங்க அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டே நின்றுருக்காங்களாம். அப்போது அந்த 9 பேர் கூட அந்த ஒரு ஆளும் போகிறத பார்த்துருக்காரு. அது யாருன்னு யோசிக்கையில் தான் தெரியுது, அது ஒரு மந்திரவாதி. நம்ம குகையில் பார்த்தோம்ல அந்த மந்திரவாதி அப்படின்னு. உடனே உப்பு வியாபாரி என்ன பண்ணியிருக்காரு, இருக்க ஊர் மக்கள் எல்லாருக்கிட்டேயும் இந்த விஷயத்தை பற்றி சொல்லி கூட்டிகிட்டு போய் அந்த இளைஞர்களை காப்பாற்றிருக்காங்களாம். இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுது, எந்த ஒரு தடை வந்தாலும் அது எல்லாமே நமக்கு நல்லது தான். எல்லா தடங்கள்லேயும் நமக்கு நல்லது இருக்கும். நமக்கு எதை எடுத்தாலும் தடங்களாக இருக்கே அப்படின்னு சொல்லி எந்த ஒரு முயற்சியும் கைவிட்டக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச வரைக்குமே எல்லாமே முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள்னாலும் அது நமக்கு வெற்றியை கொடுக்கும். எதை நினச்சியுமே கவலைப்படாமல் நம்ம செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இவங்க இது சொல்கிறாங்க, அவங்க அதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி எதையுமே நீங்கள் விட்டுறாதீங்க. நம்மளால் எல்லாமே முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.